டிக் டிக். யார் இது? திருடன். என்ன ஏ வேணும்? நகை வேணும். என்ன நகை? ஏ கலர் நகை. என்ன ஏ கலர்? பச்சை கலர். என்ன பச்சை? ஏ மா பச்சை. என்னம்மா? ஏ டீச்சர்மா. என்ன ஏ டீச்சர்? கணக்கு டீச்சர். என்ன கணக்கு? ஏ வீட்டு கணக்கு. ஹே கூகுள், நெருப்பில்லாம சமைக்கிறது எப்படி? ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளவும். ஆஹா, கரண்ட் அடுப்புல வைக்கணுமா? இல்ல, அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு போய் 4 வீட்ல வாங்கி தின்னுட்டு தூங்குடி நாசமா போனவளே. எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். ஏன் வீட்டு வேலை எல்லாம் உன் பொண்டாட்டி பார்க்க மாட்டாளா? பாப்பா. என்ன பாப்பா? நான் துணி துவைப்பேன், அவ பாப்பா. சரி நான் பாத்திரம் வளர்க்குவேன், அவ பாப்பா. சரி நான் சமைப்பேன், அவ பாப்பா. சரி. இந்த ஆளுக்கு நீ 5ஆவதா? ஆமா, அப்போ உனக்கு இந்த ஆளு எத்தனாவது? 7வது. மம்மி ஒரு 20 ருபீஸ் கொடுங்க. எதுக்கிட்டா 20 ருபீஸே? வெளியே ஒரு வயசான தாத்தா நின்று இருக்காருமா, அவருக்கு கொடுக்கறதுக்கு தான்மா. ஐயோ பாவம் என் தங்கம், இரு நான் உனக்கு 50 ரூபா தரேன். இந்தா. சரி, தாத்தா வெளியே என்ன தங்கம் பண்ணிட்டு இருக்காரு? ஐஸ்கிரீம் வித்துட்டு இருக்காரு. 40 தோசை சுட்டு போட்டிருக்கேன், தின்னுபுட்டு தோசை வேணானே சொல்ல மாட்டேங்கிறானே. எனக்கு தோசை வேணா? நீ சுட்டு போட்ட தோசைலாம் காலியாக போதுமா? டக்குன்னு கொண்டு வா. வேணுமான கேள்வி வேற கேட்குறேன். இதோ கொண்டு வரேன். நல்லா சுறுசுறுப்பா இருக்கிறவனை பார்த்து கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சேன். நல்லா சோத்து முட்டைய கல்யாணம் பண்ணிட்டேன். ஆபத்துல உதவுறவன் தான் உண்மையான நண்பன் சொல்லுவாங்க. அதெல்லாம் சுத்த பொய்யுங்க. ஏன்னா ஆபத்து வரதே இந்த நாயால தான். ஏங்க, இந்த சேலையில் நான் எப்படி இருக்கேன்? அழகா இருக்கப்புல. அப்படின்னா என்னை பார்த்து ஒரு கவிதை சொல்லுங்களேன். அன்பே, ஆறு உயிரே, அரளி வதையே, கள்ளிப்பாலே, என்னை கொல்ல வந்த கொலகாரியே. போதும், இதுக்கு மேல உங்ககிட்ட வந்து நான் கவிதைன்னு கேட்டேன்னு வச்சுக்கவேன், உன் செருப்ப கழட்டி என்னை அடி. ஏங்க, உங்க அம்மாவுக்கு வர தீபாவளிக்கு 1/4 பவுன்ல தோடு எடுத்துடலான் இருக்கேங்க. அப்படியா? உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறது நான் கொடுத்து வச்சிருக்கணும்ல. சரி, உனக்கு என்ன வேணும்னு கேள்வி, நான் வாங்கி தரேன். எனக்கு ஒரு 5 பவுன்ல நெக்லஸ் மட்டும் வாங்கி தாங்களேன். ஹலோ ஹலோ, யாரு? நான் விக்கி பேசுறேன். தண்ணி குடிச்சிட்டு பேசுங்க ப்ரோ. சுடிதாருக்கும் சூரியனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. சூரியனை சுத்தி வந்தா பையன் வெந்து போவான், சுடிதார சுத்தி வந்தா நொந்து போவான். பைக்கு ரோட்ல போகுது, ட்ரெயின் தண்டவாளத்துல போகுது, கப்பல் தண்ணியில போகுது. ஆனா நம்ம வாழ்க்கை மட்டும் ஏன் பிரச்சனையிலே போகுது? ருசியா பேசுற, ருசியா பாக்குற, ருசியா சமையல் செய்வியா நீ. அப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உண்மையில கொடுக்கணும். உம்மா தெரியாது. இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது தெரியாது தெரியாது. ஏங்க, இங்க பாருங்க, ஒருத்தன் என் போட்டோவை கேட்டு சாவ அடிக்கிறாங்க. அனுப்பி விட. யோ, நீலாம் என் புருஷனா? அறிவு இருக்கா இல்லையா? ஒருத்தன் என் போட்டோவை கேக்குறான், நீ அமுச்சு விடுன்னு சொல்லிட்டு இருக்கிற. அட அனுப்பி விடுப்புல. உன் போட்டோ பார்த்த உடனே அவன் செத்துருவான். ஆரஞ்சு சொல்லுங்க. நீயோ தப்பா எழுதி வச்சுக்கிறா, அதப்பா நான் சொல்லணுமா? இதுல என்னடா தப்பு இருக்கு? ஆப்பிளுக்கு முதல்ல ஏத்து, ஏன்னா ஆரஞ்சுக்கு ஏதானே வரணும். ஓ போட்டா அது ஆரஞ்சு தானே. ஹேய், என்ன இது சொன்னா எதுக்கு பேசிக்க? யோ, நீலாம் ஒரு ஆம்பளையா? பொம்பளை போட்டு இப்படி அடிக்கிற? நீலாம் ஒரு ஆம்பளையா? பொம்பளை கிட்ட இப்படி அடி வாங்குற? அக்கா, மணி 10 வாக்கா தூங்கலாம். நான் வர முடியாது. என்னை விட்டு 2 பேரும் பிரியாணி சாப்பிட்டீங்கல்ல? ஹேய், நீ வேணான்னு சொன்னால தான் நாங்க 2 பேரும் சாப்பிட்டோம். வேணாம்னு சொன்னா உடனே சாப்பிட்டு காலி பண்ணிடுவீங்களா? ஹேய், இப்போ நீ வர முடியுமா முடியாதா? முடியாது. நீங்க மட்டும் போய் தூங்குங்க. பிரவீன, பாம்பு கால் இருக்கா? இருக்குப்பா. எப்படி? கால் இருந்தாதான்பா அது பாம்பு, இல்லைன்னா அது பம்புப்பா. அண்ணா, இந்த மொபைலுக்கு டெம்பர் கிளாஸ் எவ்வளவு வரும்? டெம்பரர் கிளாஸ் 100 ரூபாயில இருக்கு, 300 ரூபாயில இருக்கு. உனக்கு எவ்வளோ இல்லம்மா ஓட்டணும்? 300 ரூபாயில ஓட்டினாதான் நல்லா இருக்கும்லண்ணா? ஆமாம்மா, 300 ரூபாயில ஓட்டினா தான் நல்லா இருக்கும். ஒரிஜினல் கொரில்லா டெம்பரர் கிளாஸ். சரி, நீங்க 100 ரூபாயிலே ஓட்டிடுங்க. இந்த வேலை முடிஞ்சிச்சு, நான் வந்துட்டேன். எங்க வந்துட்டீங்களா? இந்தாங்க, இந்த துணியை மட்டும் துவைச்சிட்டு வந்துருங்க. ஆமா, உன் புருஷன் எங்க?
ஆளையே பார்க்க முடியல. எனக்கும் என் புருஷனுக்கும் சண்டை, அதனாலதான் அவரை இப்ப தோட்டத்துல வச்சிருக்கேன். நான் இப்பதானே தோட்டத்துல இருந்து வரேன், ஆளை காணுமே. தோண்டி பாருங்க, உள்ளதான் படுத்திருப்பாரு. வோட்கால இவ்வளவு தண்ணி போட கூடாது. எவ்வளவு தண்ணி போடணும்? இவ்வளவு தான் போடணும். ஆழா கரிசில எவ்வளவு தண்ணி ஊத்தணும்? வாட் அரிசி? வடிவு கரிசி. மூஞ்சா பாரு. உங்களை கட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு செவனேன்னு ஒரு கழுதையை கட்டியிருக்கலாம். நீ சொல்லிட்டு இருக்கிற அதை நான் எப்பயோ செஞ்சுட்டேன். தலை வலிக்குதுங்க. டீ போட்டீங்களா இல்லையா? கொஞ்சம் பொறுத்துக்க தாயி, போட்டுக்கிட்டே இருக்கேன். போட்டுருவோம், இப்போ போட்டுருவேன். பொறுக்க முடியலங்க. டீ சீக்கிரம் போடுங்க. போட்டுறேம்மா, போட்டுறேன். உடனே போட்டுறேன். பல்ல காட்டாதடா, பால் என்னாச்சுன்னு பாரு. சரி சரி சரி. பூக்கடையில பூவெல்லாம் தீர்ந்து போச்சு. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? காலிஃப்ளவர் சார். எங்க நானும் வீடியோ கஷ்டப்பட்டு எடுத்து போடுறேன், ஒரு ரீச் இல்ல, எதுவுமே இல்ல. பரவாயில்ல, நமக்கு ஒரு டைம் வரும், வெயிட் பண்ணுவோம். சுத்தமா இருந்துச்சு நம்ம. ஆனா எனக்கு என்ன சொல்றது, என்னங்க சட்னி இதுல ஊத்தி அரைச்சிட்டா? அதுலயே சட்னியை ஊத்தி அரைக்க போறியா? எதுக்கு? ஒரு வேளையும் சட்னி அரைக்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அதான் சட்னி இதுல ஊத்தி அரைச்சிட்டா ஒரே வேலையா எல்லாம் முடிஞ்சிரும்ல. அப்படியே கொஞ்சோண்டு விஷத்தையும் ஊத்தி அரைச்சிருமா, மொத்த வேலையும் முடிஞ்சிட்டோம். கொத்தனார, வீட்டு வேலையெல்லாம் நல்லா தான் பார்த்துருக்க. ஒரு சின்ன சந்தேகம். என்னம்மா? இந்த ரூம்ல பேசுறது பக்கத்து வீட்டுல கேக்குமா கேட்காதா? சுத்தமா கேட்காதுமா, என் வேலை நீட்டா இருக்கும். என்னையா சொல்ற? அவங்க பேசுறது கேட்டாதானே நாங்க டைம் பாஸ் பண்ண முடியும். தம்பி, இனிமே என்ன வேலைக்கு கூப்பிட வரப்பா. தாஜ்மஹால் எங்கம்மா இருக்கு? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எடுத்ததை எடுத்த இடத்துல வெயின்னு. நீ எங்கேயாவது கொண்டு போய் தாஜ்மஹால் வச்சிருவேன், நான் தேடி கொடுக்கணுமா? அண்ணா, காலையில இருந்து உங்க கடையில எவ்வளவு வியாபாரம் இருக்கும்? காலைல இருந்து இன்னும் ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு வியாபாரம் ஆயிருக்கும். 1.5 லட்சமா? இந்த கத்தியை காமிச்சு மிரட்டினா அந்த காசை தந்துருவீங்களா? தந்துருவேன், ஆனா என்கிட்ட துப்பாக்கி இருக்கே. துப்பாக்கியா? இந்த புருஷனுக்கும் புடவைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னன்னு சொல்லட்டுமா? துவைச்சதுக்கு அப்புறம் கட்டினா அது புடவை, கட்டினதுக்கு அப்புறம் துவைச்சா அது புருஷன். உங்க எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வி கேட்குறேன். 100 வயசு வரையும் உயிரோட வாழணும்னா என்ன பண்ணும்? அதுக்கு முதல் 99 வயசு வரைக்கும் உயிரோட இருக்கணும். நேத்து ராத்திரி ஒரு அழகான பொண்ணு என் கனவுல வந்தா. தனியா வந்திருப்பாளே? அது உனக்கு எப்படி தெரியும்? அவ புருஷன் தான் என் கனவுல வந்தானே. ஏண்டி, உன் தம்பி கல்யாணத்துக்கு போகலையா? போகல. யா, ஆனா ஐப்ரோ பண்ண வேலை எப்படி போக முடியும்?